ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றவும். நம்ம வந்து ரசத்துக்கு ரெடி பண்ண போகிறோம். எண்ணெயை ஊற்றிட்டு அடுத்து கடுகு பொரியிற அளவுக்கு, அடுத்து 2 பட்டை மிளகாய், பட்டை மிளகாயை கிள்ளி போடும். வீட்டில் விளைஞ்ச கருவேப்பிலை நறுக்கி போடணும். மிக்சியில் அரைத்து வைத்த மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒரு சேர மிக்சியில் அரைச்சி அதை நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். லைட்டாக கிளறிக்கணும். அடுத்து புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை கரைச்சி ஊற்றிக்கணும். இந்த வாரியத்துக்கு வாழமாட்டாங்க. இரண்டாவது தண்ணி ஊற்றி புளி கரைசல் எடுத்து வச்சுக்கணும். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், சிறிதளவு தண்ணீர், போட்டு லைட்டாக ஒரு கிளறு. இதில் குட்டி குட்டி பபுள்ஸ் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதும். ரெடி. இதில் கொத்தமல்லி தலையை போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு நம்மள்கிட்ட கொத்தமல்லி தலை இல்லை, அதனால் இப்படியே வச்சு நான் ரசத்தை ரெடி பண்ணுறேன். இதில் ஜூம் பண்ணுங்கள். குட்டி குட்டி பபுள்ஸ் வர்றது உங்களுக்கு தெரியும். சில பேர் வந்து இதை வந்து கொதிக்க விட்டுருவாங்க. அப்போ ரசம் வந்து கொதித்த ரசம் நல்லா இருக்காது. இதில் குட்டி குட்டி பபுள்ஸ் வந்தாலே போதும். நீங்கள் போட்ட ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்து குட்டி குட்டி பபுள்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுதான் ரசத்துக்கு வந்து கரெக்டான பக்குவம். கொதிக்க விட்டுறது கூடாது. இப்போ பாருங்கள், ஜூம் பண்ணுங்கள். குட்டி குட்டி பபுள்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு.
நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.